சாயா என்று நீங்கள் வாக்களித்ததால் தான் தேசத்துடைய பிரதம அமைச்சராக ஒரு டீ கடைக்காரர் வந்து அமர முடிகிறது. ஒருவேளை நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் இந்நியாரம் காஷ்மீர் தேசத்துக்குள்ளே பண்டாரம் பரதேசி ஜவஹர்லால் நேருடைய பேரன் ராகுல் காந்தி சுக்கலாம்பரதம் நக்கலாம்பரதம் என்று மணியடித்துக் கொண்டிருப்பார். நீங்கள் வாக்களித்ததால் தான் இந்த தேசத்துடைய பிரதமர் வேட்பாளர். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் ஐயா கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்தால் கவிஞர் கண்ணதாசன் போல் திருவாரூர் வீதியில் ஏதோ ஒரு இடத்திலிருந்து கண்ணே மானே பொன்னே பொன்னழகு என்று முன்னாள் வசனகர்த்தா வளர்ந்திருப்பார். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் மரியாதைக்குரிய கோமனவள்ளி என்று அன்போடு அழைக்கப்பட்ட அம்மு செல்வி ஜெயலலிதா மார்க்கெட் வந்த முன்னாள் நடிகை. நீங்கள் வாக்களித்ததால் தான் தெய்வத்தின் அம்பா. நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் மரியாதைக்குரிய ஓ பன்னீர்செல்வம் குரல் தேனியிலே இதே தேனி பேருந்து நிலையத்தில் டீ காஃபி சாயா டீ காஃபி சாயா என்று டீ ஆத்தி கொண்டிருப்பார். நீங்கள் வாக்களிக்கவில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமி ஒரு மூட்டை மிளகாய் வியாபாரத்தை இன்னைக்கு 2 மூட்டை 3 மூட்டையா எடப்பாடியில மிளகாய் வியாபாரம் செஞ்சிருப்பாங்க. என்ன காரணம்? நீங்கள் மக்களாகி நாம் வாக்களித்ததால் மக்களாக இருக்கவெல்லாம் மன்னனாக மாறி போனா அந்த மன்னர்களை பார்த்து நீங்க சொல்கிறீர்கள் நாங்கள் ஆண்டாண்டு காலமா திமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்க ஆண்டாண்டு காலமா ரெட்டலைக்கு ஓட்டு போட்டாங்க, நாங்க ஆண்டாண்டு காலமா சூரியனுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி அப்ப நாத்தாக்களே நான் சாகுற வரைக்கும் ரெட்டலை சூரியன் தான் சொல்றேன். நீ இப்ப ரெட்டலையும் சூரியன் இல்லையே செத்துருவியா? இப்ப தொகுதியில ரெட்டலையும் சூரியன் இல்லையே நீ செத்துருவியா? நீ மனச்சாட்சி ஒண்ணு மனச்சாட்சி நடக்கிறத என்ன தேர்தல் நடக்கிற பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு என்று பேசுகிற நாம் தமிழர் கட்சிக்கு என்ன வேலை கேட்கிறான்? என்ன வேலை என்று உண்மையில் பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய கட்சிகள் மாநில கட்சி தான். ஏன்னா ஒரு சுயாட்சியை கட்டி எழுப்பிட்டான். என்ன சுயாட்சி? இந்த நாடு இந்தி பேசுவோம் நாடு, இந்தியா என்பது இந்திக்காரனுக்கு மட்டுமே சொந்தமான நாடு சொல்லிட்டான். ஆனா அரசியல் சட்ட நடைமுறைக்கு வந்த போது சொல்லலையே. இருக்க எத்தனையோ உறவுகள் மனச்சாட்சி சொல்லுங்க, மனச்சாட்சி தொட்டு சொல்லுங்க. உங்கள் நாடு பெரிய நாடு, உங்கள் நாடு பெரிய நாடு. எம் நாட்டில் இந்தியாவின் சுதந்திர தினம் கொண்டாடப்படுகிறது. ஆடணுமே பல்லு பாடணுமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டோமே. எப்படி? எம்மை ராஜபுத்துகள் ஆண்டார்கள், எம்மை இங்க இருக்கிற சுல்தான்கள் ஆண்டார்கள், பல்லவர்கள் ஆண்டார்கள், சோழர்கள் ஆண்டார்கள், சேலர்கள் ஆண்டார்கள், பாண்டியர்கள் ஆண்டார்கள், பிரிட்டிஷ்காரன் ஆண்டான், பிரெஞ்சுக்காரன் ஆண்டான். இனிமேல் நாங்கள் யாருக்கும் அடிமை இல்லை. எப்படி? ஆடணுமே பல்லு பாடணுமே ஆனந்த சுதந்திரம் அடைந்து விட்டது. ஆகஸ்ட் 15 கொடியேற்றுறீங்க பரவாயில்ல, அதனால ஜனவரி 26 கேளு. நம்ம பசங்க சொல்லுவாங்க ஆகஸ்ட் 15னா அரைகுறை நாயகி அக்கா நமிதா இந்திய தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக சன் டிவியில் ஒரு சிறப்பு பேட்டி. குடியரசு தினம்னா கொடிக்கே பிறந்த நடிகர் அர்ஜுனுடைய ஜெய்ஹிந்த் படம் எதுல? சன் தொலைக்காட்சியில. இந்த ரெண்டுக்கும் தான் வித்தியாசம் தெரியும். அதன குடியரசு நாள். இந்த மக்களாகிய நாம் யார் சொல்றான்? நம்ம சொல்லல, இந்தியாவின் பாராளுமன்றம் சொல்கிறது. சிவகங்கை தொகுதியில 13 லட்சம் பேர் இருந்தான்னா கல்லறு பல்லறு கோனாறு நாடாறு மலையாளி மார்வாடி தெலுங்கு எத்தனை பேர் 13 லட்சம் பேர் இருந்தாலும் இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே ஒரு சட்டத்தை ஏற்ற போறோம். அப்படின்னா இந்தியாவுக்கு சட்டத்தை நாங்க ஏற்றணும். அந்த சட்டத்தை பாதுகாக்கணும்னா எங்க பிரதிநிதி ஒருத்தம் போகணும். 13 லட்சம் பேருக்கும் பாராளுமன்றத்தில் இருக்க இல்ல. அதற்கு மாறாக நாங்கள் ஒரு பிரதிநிதியை உள்ளே அனுப்புகிறோம் என்பதற்காக நடக்க தேர்தல் தான் இந்த தேர்தல். ஆனா இந்த தேர்தல் சரியாக நடந்ததா? சரியாக நடந்ததா? இலங்கை பக்கத்து நாடு, இலங்கையில் இருக்கிற சிங்களவன் இனத்தை அடித்து துரத்தினா அந்த நாட்டின் பாஸ்போர்ட் கடவுச்சீட்டுல சிங்களம் தமிழ் ஆங்கிலம் இருக்கு. நல்லா கவனிச்சுக்க. பக்கத்து நாடு இலங்கையுடைய பாஸ்போர்ட்ல சிங்கள மொழி தமிழ் மொழி ஆங்கிலம் இருக்கு. ஆனா உன் நாடு இந்தியா எது? தாத்தன் நேரு ஆண்ட பூமி, ஆத்தா இந்திரா ஆண்ட பூமி, அப்பன் ராஜீவ் காந்தி ஆண்ட பூமி, சோனியா காந்தி ஆண்ட பூமி, தலையாட்டி பொம்மை மன்மோகன் சிங் ஆண்ட பூமி, வாஜ்பாய் ஆண்ட பூமி, நரேந்திர மோடி ஆண்ட பூமியில் உன் கடவுச்சீட்டுல இந்தி இங்கிலீஷ் மட்டும் இருக்கு. நீ எல்லாம் இந்த நாட்டின் அடிமை, இரண்டாந்தர குடிமக்கள். என்ன சொல்றான்? நாடு இந்திய நாடு, நாடு இந்திய நாடு, இந்தி மொழி தான் இந்தியாவின் ஆட்சி மொழிங்கிறான். இந்தி மொழி எந்த மதத்தை பேசுறான்? என்னைக்கா கேள்வி விட்டுருந்தா? 33 விழுக்காடு மக்கள் இந்தி பேசுறான். எங்க? உத்தராஞ்சல பேசுறான், உத்தராஞ்சல பேசுறான், யூபியில் உத்தரப்பிரதேச பேசுறான், மத்திய பிரதேச பேசுறான், பீகார்ல பேசுறான். மீதி இருக்கிற 24 மாநிலங்களும் ஹிந்தி பேசாத மாநிலங்கள். நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. ஹிந்தி இல்லாத மாநிலங்கள் காஷ்மீர்ல காஷ்மீரி பேசுற ஆட்சி மொழி, இமாச்சல பிரதேச ஹியூம் பேசுறான், குஜராத்ல குஜராத்தி பேசுறான், ராஜஸ்தான்ல ராஜஸ்தானி பேசுறான்.
இங்க இருக்க மத்திய பிரதேசத்துல கோங்கனிங்கிற மொழி இருக்கு, உத்தரப்பிரதேசத்துல மைதிலிங்கிற மொழி இருக்கு, பீகாருக்குள்ள போஜ்பூரிங்கிற மொழி இருக்கு, அசாம்ல அசாமி, அருணாச்சல பிரதேசத்துல கோங்குவாங்கிற மொழி, திரிபுரால திரிபுரி மொழி, நாகாலாந்துல நாகா மொழி, ஒரிசால ஒரியா மொழி, வங்கத்துல வங்க மொழி, ஆந்திராவுல தெலுங்கு, கர்நாடகாவுல கன்னடம், மகாராஷ்டிரத்துல மராட்டி, இங்க இருக்க கேரளாவுல மலையாளம், தமிழ்நாட்டில் தமிழ். இத்தனை மொழிகள் இருந்தும் ஏன் இந்தியாவின் ஆட்சி மொழி இந்தியா மாறிச்சு? நீ கேள்வி கேட்கிற. கேட்டா ஹிந்தி பெருமைங்க, ஹிந்தி பெருமைங்க, நம்ம இந்தியர்கள் தானே ஹிந்தி தானே தெரியணுங்கிறான். இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை நாம் ஏற்றுக்கொண்டோமா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை மலையாளி ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி தெலுங்கு ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை கன்னடம் ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி மராட்டி ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை குஜராத்தி ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி பஞ்சாபி ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை காஷ்மீர் ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை திரிபுரா ஏற்றுக்கொண்டானா? இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி என்பதை அசாம் ஏற்றுக்கொண்டானா? அப்ப என்ன ஹைகோர்ட்ல இந்தி இந்தியாவின் ஆட்சி மொழி மாறுச்சு? நீங்க யாரு கேட்கல? என்ன இந்தியா புனிதம், இந்தி புனிதண்ட என்ன ஆயிட்ட? இரண்டாம் தர குடிமக்களை மாத்திட்டான். எப்படி மாத்திட்டான்? இதுவரைக்கும் பிரதம அமைச்சர் ஜவஹர்லால் நேருக்கும், குல்சாரி நந்தாவுக்கும், லால்பூர் சாஸ்திரிக்கும், கரண் சிங்குக்கும், விபி சிங்குக்கும், மன்மோகன் சிங்குக்கும், இங்க இருக்கிற வாஜ்பாய்க்கும், நரேந்திர மோடிக்கும் வந்த வாய்ப்பு ஏன் ராமசாமிக்கு குப்புசாமிக்கு வரல? நீ யோசிக்கல. நீ இரண்டாம் தர குடிமக்கள், இந்த நாட்டில் இரண்டாம் தர குடிமக்கள். இத சண்டை போடணும். யார் கேட்கணும்? நாம் தமிழுக்கான உரிமை மட்டும் கேட்கல, இந்தியாவில் இருக்க தெலுங்கனுக்கும், மலையாளிக்கும், மார்வாடிக்கும் சேர்த்து கத்துறோம். நாடு அவனவன் மனத்தை அவனவன் ஆளு, இந்தியாவை அவன் சேர்ந்து ஆளுவாங்கிறான். இது என்ன பிழை? நடக்கிற பாராளுமன்ற தேர்தல் உண்மையான கூட்டாட்சி வர வேண்டும் என்றால், உண்மையான குடியரசு மலர வேண்டும் என்றால், நாமெல்லாம் இந்தியர்கள் என்றால் இந்த நாடு இந்திக்காரனுக்கு சொந்தமில்லை என்பதை மிக தெளிவாக இருக்கணும். அப்ப என்ன வேண்டும்? பாராளுமன்றத்துக்கு உள்ளே போய் பேசுகிற உரிமையை, தேசிய இனத்தின் உரிமை பேசுகிற தேசிய இனத்தின் பிள்ளைகள் பேச முடியும். கேட்கிறான். மத்திய அரசுங்க, மத்திய அரசுல மத்தியில் ஆளுகிற கட்சிக்கு தானே ஓட்டு போட்டாதான் நல்லா இருக்கு. சரி, 72 ஆண்டு காலம் காங்கிரசுக்கு பிஜேபிக்கு மாறி மாறி ஓட்டு போட்டேல. உன் நாடு உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. எந்த நாடு? உலகில் இருக்கிற ஜனநாயகத்தில் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. உலக நாடு ராணுவத்தில் 7வது ராணுவம், உலக மக்கள் தொகையில் 2வது மக்கள் தொகை, அட்டானமிக் எனர்ஜி சொல்ற அணு கொள்கையில் உலகில் 4-5 நாடுகள் எந்நாடு ஒரு நாடு, அணு உலைகள் அதிகம் இருக்கிற நாடுகளில் எந்நாடு ஒரு நாடு, உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு. ஆனா காலையில கக்கூஸ் போடுறதுக்கு 38 கோடி பேருக்கு கக்கூஸ் இல்ல. நாடு வளர்ந்த நாடு. நல்லா யோசி, நாடு வளர்ந்த நாடு. இந்த நாட்டை சொந்த நாட்டில் ஆண்ட லட்சணம் இதே சிவகங்கையில் ராமநாதபுரத்திலிருந்து கட்டண பொண்டாட்டில தாடியில மஞ்ச கயிறு காயறதுக்குல என் அண்ணன் தம்பி மலேசியா, சிங்கப்பூருக்கு, சவுதிக்கு, துபாய் நினைக்கிற எதுக்கு? உன் தாத்தா ஆண்ட லட்சணம், ஆத்தா ஆண்ட லட்சணம். 72 ஆண்டு சோதனை இந்தியாவில் 5000 ரூபாய் சம்பளத்துக்கு வழி இல்லை. பக்கத்திருக்கிறேன் என் நாடு. ஆனா நாடு வளருது. சாரே ஜகா அச்சா சொல்றான். இன்னைக்கு சொல்றான் ஹெச்ஆஜா சொல்றானே. என்ன சொல்றான்? என் நாடு பெரிய நாடு, வளர்ந்த நாடு. பக்கத்து நாடு பாகிஸ்தானோடு பகை இருக்கு. வெறும் 113 பேர் தான் இதுவரைக்கும் 5 ஆண்டு காலத்தை செத்து இருக்கான். நாங்க ஆட்சிக்கு வந்தா பாராளுமன்றம் பத்திரமா இருக்குங்கிறானே. ஆட்சி என்பது பாராளுமன்றம் மற்றும் பத்திரமாக இருப்பதில்லை உறவுகளே. இந்த 5 ஆண்டு கால ஆட்சியில 8 வயதுக்கு கீழான பெண்கள் கற்பழித்துக் கொள்ளப்பட்ட பெண்கள் மட்டும் 118 பேர். எத்தனை? 8 வயதுக்கு கீழான பெண்கள் கற்பழித்துக் கொள்ளப்பட்ட பெண்கள் 118 பேர். குழந்தைகளை கற்பழித்தான் என்று கைது செய்யப்பட்டிருக்கிற 1,32,00,032 பேர். நாடு பாதுகாப்பான நாடு. பள்ளிக்கு போற பிள்ளைக்கு பாதுகாப்பு இல்லை. என் பாட்டி 80 வயசு கிழவிக்கு பாதுகாப்பு இல்லை. படிச்ச இளைஞர் கூட்டம் 33 கோடி பேர். எப்படி? கடனை உடனே வாங்கி அண்டா குண்டா அடகு வச்சு அப்பன் தாடி ஆத்தா தாடி 10 டிகிரி படிக்க வச்சா ஓட்டாண்டி 5000 சம்பளம் இல்லாம 33 கோடி இளைஞர் எங்க இருக்கான்? உன் நாட்டு, என் நாடு, பாரத நாடு, பெரிய நாடு. இந்த நாட்டில் இருக்கான். உலகத்தில் மிகப்பெரிய நாடு எது? போன 5 ஆண்டு காலத்தில் மட்டும் இந்தியாவில் ஆண்டுக்கு உற்பத்தி செய்த காய்கறிக்கு விலை இல்லாமல், உற்பத்தி செய்த கரும்புக்கு விலை இல்லாமல், உற்பத்தி செய்த நெல்லுக்கு விலை இல்லாமல் தற்கொலை செய்ய செத்து போனவன் ஆண்டுக்கு 3 லட்சம் பேர். ஆனா அயோக்கியம் சொல்றான், பக்கத்து நாடு பாகிஸ்தானோடு எவ்விதமான அச்சம் இல்லை, பாதுகாப்பா இருக்கிறோம். பாதுகாப்பும் பயங்கரவாத தாக்குதல் என்பது பக்கத்து நாட்டில் மட்டும் இல்லை உறவுகளே. சொந்த நாட்டு மக்களை குண்டு போட்டு கொள்வது மட்டும் பயங்கரவாதம் இல்லை. அதற்கு மாறாக சொந்த நாட்டு மக்களை பட்டினி போட்டு சாவதும், சொந்த நாட்டு மக்களை கொலை செய்து கொள்வதும் பயங்கரவாதம் தான். சொல்றான், நாங்கள் பயங்கரவாதத்தின் மிகப்பெரிய பாதுகாப்பு அளித்து விட்டானு. உண்மையில நிப்பாரு. ஏன் இந்த இலக்கு வந்துச்சு? மத்திய அரசு நம்ம ஓட்டு போடுவோங்க மனநில. என்னைக்காவது ஏன் மத்திய அரசு ஒண்ணு அமைஞ்சிச்சு? எதுக்கு மத்திய அரசு ஒண்ணு அமைஞ்சிச்சு? நீங்களா சொல்றீங்களே, நம்ம விரும்புறோமோ இல்லையோ, இந்த நாட்டுடைய அரசியல் சட்டம் அவன் என்ன சொல்றான்?
நீ பைக் ஓட்டிட்டு போகும்போது ஐயா ஹெல்மெட் போடணும்னு எனக்கு தெரியாதுங்கய்யா, சட்டம் தெரியாதுங்கய்யா, சொல்ல முடியாது. ஐயா பொது இடத்த சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதுங்கய்யா, நடந்து போகும்போது இடப்பக்கம் போடுமா வலப்பக்கம் போடுமா எனக்கு சட்டம் தெரியாதுங்கய்யா, சொல்ல முடியாது. ஏன்னா இந்த நாட்டின் சட்டம் சொல்கிறது 1951 இந்திய 1950 குடியரசு தினமாக அறிவிக்கப்பட்ட போது அந்த குடியரசு தினத்தில் சொல்கிறான், இந்திய மக்களாகிய நாம் நமக்கு நாமே ஒரு சட்டத்தை ஏற்றிக்கொண்டோம். அப்படின்னா நீங்களும் நானும் குப்பனும் சுப்பனும் சேர்ந்து ஒரு சட்டத்தை ஏற்றிட்டோம். சட்டம் தெரியாது என்று மக்கள் சொல்ல முடியாது, நீங்களும் நானும் சொல்ல முடியாது. தவறென்றால் தவறுதான். அந்த மக்கள் இந்த நாடாளுமன்றத்தை சரியாக கட்டி காப்பாற்றணுமா? எதுக்கு இந்தி வடி காட்டா நான் தாண்டுவேன், நான் கருப்பா இருக்கேன், வெள்ளையா இருக்கேன், போய் சொல்ல மாட்டாங்க மனநிலை எதுக்கு உனக்கு வந்துச்சு? உன் மொழி இரண்டாம் தர மொழி ஆயிருச்சு. சாட்சி இருக்கா? இது வரைக்கும் இந்தியாவுடைய உச்சநீதிமன்ற நீதிபதி யார்? உச்சநீதிமன்ற நீதிபதினா உன் ஆத்தா காளியை கும்பிடணுமா கும்பிடக்கூடாதா நிரூபிப்பவன் உச்சநீதிமன்ற நீதிபதி. சொடலமாடனுக்கு மாடசாமிக்கு கிடா வெட்டலாமா வெட்டக்கூடாதா தீர்மானிப்பவன் உச்சநீதிமன்ற நீதிபதி. அவன் துப்பி போடுகிற எச்சி கூட இந்த நாட்டின் சட்டம். அந்த உச்சபட்ச உச்சநீதிமன்ற நீதிபதிகளில் 28 பேரில் 22 பேர் ஹிந்தி பேசுறவன். எப்படி வந்தான்? 22 பேர் ஹிந்தி பேசுறவன். இதுவரைக்கும் வந்திருக்கிற IAS IPS மாறில் மாவட்ட ஆட்சியர் காவல்துறை ஆணையர் பதவிகளில் இருந்திருக்கிறவர்கள் 82 விழுக்காடு ஹிந்தி பேசுறவன். எப்படி வந்தா? இதுவரைக்கும் ரயில்வே துறைக்கு வேலை வாய்ப்பில் 72 விழுக்காடு ஹிந்தி பேசுறவன். இவருடைய போஸ்டல் துறை டிபார்ட்மெண்ட் இருக்க அந்த அஞ்சலக துறையில் 76 விழுக்காடு ஹிந்தி பேசுறவன். யாரு? இந்த நாடு இந்திய நாடு ஹிந்தி பேசுவ நாடா மாத்திட்டான். இத மத்தவன் கேட்க மாட்டான். இத உள்ள போய் கேட்கறதுக்கு தேசிய கட்சிக்கு தெம்பும் திராணியும் அருகதையும் இல்ல. கேட்கிற கட்சி மாநில கட்சியும் தன்னாட்சி மாநில சுயாட்சி பேச கட்சி தான். அதுக்கு தான் இந்த பிள்ளைகள் நாங்க சண்டையிட்டு வர்றோம். இப்ப கேட்டா சொல்றாங்க இல்லங்க இந்த காங்கிரசின் கொள்கை இந்த பாஜக சரியில்லை, நம்ம காங்கிரஸ்க்கு வாக்களிப்போம். யார சொல்றது? ஐயா சொல்றாரு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு, நாங்க மதச்சார்பற்ற கூட்டணிக்கு நாங்கள் ஆதரவாளர்கள். நாங்கள் பாஜகவின் மதச்சார்பு தன்மையை நாங்கள் எதுக்கணும். தம்பிகளே, உங்களிடம் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நரேந்திர மோடி 2002ஆம் ஆண்டு குஜராத்தில் கர்ப்பிணி பெண்ணில் வயிற்றில் இருக்கிற குழந்தையை வெளியே போட்டு கொண்டு எரிச்சு கொண்டான். ஆமா, உண்மைதான், கொண்டு எரிச்சு கொண்டான். 1300 பேரை படுகொலை செய்தான், உண்மைதான். அங்க இஸ்லாமியர்களை 2ஆம் தர குடிமக்களா அடித்து கொலை செய்தான், உண்மைதான். இது நாட்டில் எல்லாம் உண்மை. செய்தது நரேந்திர மோடி. நல்லா கவனிச்சுக்கங்க, செய்தது நரேந்திர மோடி செய்தது சரிதான். பாராளுமன்றத்தில் பேசினது இதே அக்காவை வச்சு பேக்கரி வாங்கின கதையா? அமைச்சர் பதவி பிடிச்ச முரசொலி மாறன் தான் இந்த பாராளுமன்றத்துக்குள்ள பேசினாரு. இல்லைன்னு சொல்ல முடியுமா? வாஜ்பாய் அமைச்சரவையில் வர்த்தகத்துறை அமைச்சர் அந்த முரசொலி மாறன் தான் குஜராத் அரசு நல்ல அரசு நச்சாண்டு கொடுத்தவர். ஆனால் இஸ்லாமியர்கள் இது சிறுபான்மைக்கு பாதுகாவல். யாரு? பூனைக்கு காவல், பாலுக்கு காவல் எலியா? பாலுக்கு காவல் பூனையா? என்ன சொல்றான்? சிறுபான்மைக்கு பாதுகாவல். கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு வெடிச்ச பின்னாடி பல இளைஞர்களை சிறையில் தூக்கி போட்டது இதே மரியாதைக்குரிய துரைமுருகன் சட்ட அமைச்சராக இருந்த போதுதான். இந்த செயலை இத்தனை ஆண்டு காலம் செய்தவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் தான். ஆனால் இன்னைக்கு நம்ம ஆளுகள் நாங்கள் அல்லாவின் மனச்சாட்சிப்படி பாஜக வரக்கூடாது என்றால் காங்கிரசுக்கும் இங்க இருக்கக்கூடிய திமுகவுக்கும் வாக்களிப்பு நிற்கிறான். என்ன காரணம்? அடிப்படை அரசியல் புரிதல் இல்லை. நாம் தமிழ் தம்பிகள் மிக தெளிவாக சொல்கிறோம், மதம் என்பது என் படுக்கையோடு, மதம் என்பது என்னுடைய வீட்டுக்குள் தான் இருக்க வேண்டும், வீதிக்கு வரக்கூடாது. மதச்சார்பைக்கு விளக்கம் சொன்ன ஜார்ஜ் கோலியாக் சொல்றான். என்ன சொல்றான்? மதச்சார்பு என்பது அரசு எந்த மதத்தையும் சாராதாக இருக்க வேண்டும். நான் காளியை கும்பிடுவேன், நான் காளியாத்தாவை கும்பிடுவேன், மேரியாத்தாவை கும்பிடுவேன், அல்லாஹ் வணங்குவேன். ஆனா அரசு எந்த சாமியும் கும்பிடக்கூடாது. இதுதான் மதச்சார்பு. ஆனா உண்மையில் மதச்சார்பு நாட்டில் இருக்கா? இதை காங்கிரஸ் அரசும் பாஜக அரசு கட்டி கொண்டு வரல. அப்ப இந்த இடத்தில் இந்த பிள்ளைகள் உண்மையான கூட்டாட்சி தத்துவத்தை நான் கட்டி எழுப்பணும்னா மாநில சுயாட்சி குறித்து பேச வேண்டிய தேவை வந்திருக்கு. எப்படி? ஆனால்பட்ட அமெரிக்காவை சொல்றாங்கல்ல, ஆனால்பட்ட அமெரிக்கா, எதற்கு எடுத்தாலும் அமெரிக்கா. அந்த அமெரிக்காவின் அதிபர் மரியாதைக்குரிய ட்ரம்புக்கு 3 அதிகாரம் தான். அமெரிக்க அதிபருக்கு 3 அதிகாரம் தான். உள்நாட்டு நாணயத்தை அச்சடிக்கலாம், வெளிநாட்டு வெளியுறவு கொள்கையை தீர்மானிக்கலாம், வெளிநாட்டோட சண்டையிடுவதற்கு ராணுவத்தை வச்சுக்கலாம். ஆனால்பட்ட அமெரிக்காவுக்கு. ஆனா இங்க உன் நாடு எப்படி இருக்கு? உன் நாடு தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 கோடி மக்களின் பிரதிநிதி எடப்பாடி பழனிசாமி. நீ ஏத்துக்கிறியோ இல்லையோ, நான் ஏத்துக்கிறேன் இல்லையோ, அவர் தான் மக்களின் பிரதிநிதி. 7 விடுதலை அண்ணன் பேரறிவாளன் சாந்தன் முருகன் உள்ளிட்ட 7 விடுதலையில் உச்சநீதிமன்றம் சொல்லுது அப்ராபைடு அரசு உரிய அரசு என்பது தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றம் சொல்லுது. அமைச்சரவை தீர்மானம் போட்டு அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லுது. ஆனால் அமைச்சரவை போட்ட தீர்மானத்தை பாலிய குற்றவாளி புரோகித்து காலைக்கிற போட்டு மிதிக்கிறான்னா இது நாடு என்ன நாடு?
ஒரு அமைச்சருக்கு இல்லாத மரியாதை ஒரு ஆளுநருக்கு இருக்குன்னா பேரறிஞர் அண்ணாதுரை சொன்னதுதான், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநர் ஒரு கேடு என்று சொன்னார். அதுபோல்தான் ஒரு மாநில அரசை கலைக்கிற அதிகாரம் மத்திய அரசுக்கு இருக்குன்னா இது உண்மையான கூட்டாட்சி தத்துவம் கொண்ட நாடு இல்லை. இதை கூட்டாட்சி கொண்ட தத்துவத்தை உண்மையான இந்தியாவை இந்தியர்கள் சேர்ந்து ஆள வேண்டும் என்றால் அதிகாரம் தெலுங்கர் கையிலும் மலையாளி கையிலும் தமிழர் கையிலும் மராட்டி கையிலும் குஜராத்தி கையிலும் காஷ்மீர் கையிலும் வர வேண்டும். அதற்கு மாநில கட்சிகள் வந்தால் தான் தீர்வு என்று வந்து நிற்க வேண்டும். இந்த மண்ணில் 2009ஆம் ஆண்டு வந்து இந்த மகன் அறிவிச்சவனாய் மகன் வந்து நின்று ராஜீவ் காந்தி நான் சொல்கிறேன் சிதம்பரத்துக்கு வாக்களிக்காதீர் என்று இதே வீதியில் வந்து நின்றோம். இப்போ சொல்றோம், நடந்த இனப்படுகொலையை என் அக்கா தங்கையை கற்பழித்த போது சிங்களவன் கற்பழித்தான், காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து பணத்தை அள்ளி கொடுத்தது இதே சிவகங்கை சீமா என்று அழைக்கப்பட்ட சிதம்பரம் தான். நீங்கள் மீண்டும் கைக்கு அளிக்கிற வாக்கும் தாமரைக்கு அளிக்கிற வாக்கும் உங்கள் கையில் உங்கள் வாய்க்கு அளிக்கிற வாக்கரிசி. இந்த அன்பு உறவுகளே, ஒரு மாற்றத்துக்கான ஒரு புதிய புரட்சியை வெள்ள போரான் விவசாயி என்று விவசாய சின்னத்தில் வாக்களிக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அண்ணனுக்கு முன்னாடி அண்ணன் வழக்கறிஞர் அண்ணன் சீமான் அவர்கள் உரையாற்றுவார்கள். தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு. தமிழர்களின் தேசிய சின்னமான புலியை வணங்குகிறேன். நாம் தமிழர் கட்சியில் நடக்கவிருக்கிற பாராளுமன்ற தேர்தலுக்கும் மானாமதுரை சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கும் நாங்கள் விவசாயி சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்திருக்கிறோம். விவசாயி சின்னத்தில் அது என்ன விவசாயி சின்னத்தில் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க இங்க குழுமி இருக்கிற எங்கள் அருமை தாய் தமிழ் உறவுகள் நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்க. இந்த நாட்டில் எல்லாத்துக்குமே உற்பத்தி செய்கிறவன் வைக்கிற விலை, ஆனால் விவசாயி மட்டும்தான் அவன் வெள்ளாமைக்கு விளை வைக்க முடியாது. ஏன் விளை வைக்க முடியாது? விவசாயம் அவனுடைய வெள்ளாமைக்கு அவனே விலையை வச்சுட்டான்னு சொன்னா பதுக்கல் வந்துடும், கள்ளசந்தை வந்துடும், அதனால உணவு தட்டுப்பாடு ஏற்படும், விலைவாசி கட்டுப்படுத்த முடியாது. உணவு தட்டுப்பாடு வந்துருச்சுன்னா நாட்டில் கலவரம் பெருகும், ஆயுத கலாச்சாரம் பெருகும். அப்ப மக்களுக்கு பசியாம உணவு கொடுத்தாகணும். அதனால விவசாயி யாரும் அவனுடைய விளைபொருளுக்கு அவனுடைய வெள்ளாமைக்கு விளை வைக்க கூடாதுன்னு சட்டம். அப்ப நல்லா மழை தண்ணி பேஞ்சு தண்ணி வந்தாலும் நல்ல விவசாயம் நடந்தாலும் நான் என்னுடைய விவசாயத்துக்கு என்னுடைய வெள்ளாமைக்கு நான் விளை வைக்க முடியாது. சரி, நல்ல தண்ணி இல்ல, நல்ல மழை தண்ணி இல்ல, அறவெல்லாம காவெல்லாம போட்டு எடுத்தோம், விளை வைக்க முடியுமா? நான் முடியாது. அப்ப அவன் தான் வெள்ளாம அவன் தான் விளை வைப்பான், வாங்குறவன் தான் விளை வைப்பான், அரசாங்கம் தான் விளை வைக்கும். அப்ப ஒழுங்கா விளையலைனா என் கடனை தள்ளுபடி தானா பண்ணி ஆகணும். நல்லா விளையும் போது எப்படி நீ எல்லாம் சேர்ந்துக்கிட்டு அடிமாட்டு விலைக்கு வெள்ளாமே வாங்குற? யோசிச்சு பாரு. மிளகாய் ஓட்டு எடுத்து போற, நேத்து உங்க மிளகாய்க்கு நல்ல விலை இருந்துச்சுங்க, இன்னைக்கு விலை இல்லைங்க. ஆந்திராவில இருந்து மிளகாய் வந்துருச்சுங்க, நெல் போட்டு கொண்டு வா பேட்டைக்கு. நேத்து நெல்லுக்கு நல்ல விலை இருந்துச்சுங்க, கர்நாடகா பொண்ணு கர்நாடகா நெல் வந்துருச்சுங்க, ஆந்திரா நெல் வந்துருச்சுங்க. ஓன் வெள்ளாமைக்கு ஓன் நெல்லுக்கு விலை இல்லைங்க. நீ தக்காளி போட்டு எடுத்து போ. நேத்து உன் தக்காளிக்கு நல்ல விலை இருந்துச்சுங்க, இன்னைக்கு பெங்களூர் தக்காளி வந்துருச்சுங்க, ஓன் தக்காளிக்கு விலை இல்லைங்க. சீம கருவளை டன்னு என்ன விலைன்னு பாரு, கரும்பு என்ன டன்னு விலைன்னு பாரு. கரும்பு டன்னு 2200 ரூபாய், சீம கருவளை டன்னு 4200 ரூபாய். சீம கருவளையை விட வெள்ளாமை விவசாயிகள் போடுற கரும்பு சீப்பட்டு கிடக்கு. கேட்க நாதி இல்ல, கேட்க நாதி இல்ல. ஆனா இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன பண்றாங்க? நாங்க விவசாய வாழ வைப்போம், நாங்க விவசாய வாழ வைப்போம். எப்படா வாழ வைப்பா? விவசாயியோட சரியான அவனுக்கு அவனுடைய வெள்ளாமைக்கு உரிய விலை கிடைக்கலைன்னா எப்படி விவசாயம் வாழ வைப்ப?
எப்படி வாழ வைப்ப? ஆனா பதிலுக்கு இவங்க ஊரா ஆளுக்கு 10 சாராய கம்பெனி. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க. இங்க குழுவி இருக்கிற தாய் தமிழ் உறவுகள் எல்லாரும் சிந்திச்சு பாரு. திமுக தலைமைக்கு 10 சாராய கம்பெனி, அதிமுக தலைமைக்கு 10 சாராய கம்பெனி. ஏன்? அவங்க குடும்பம் நல்லா வாழணும், அதுக்கு சாராய கம்பெனி. இவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி இயக்குகிற அரசு, இவங்க இந்த முட்டா பயல்களை இயக்குகிற அரசுக்கு எப்படி வருவாய் ஈட்ட நமக்கு தெரியாது. இவங்க இயக்குகிற அரசு சாராய கடையை நடத்தும். அவங்க குடும்பம் நல்லா வாழணும். திமுக தலைமை குடும்பம் நல்லா வாழ்றதுக்கு சாராய கம்பெனி, அதிமுக தலைமை அவங்க குடும்பம் நல்லா வாழ்றதுக்கு சாராய கம்பெனி. இவங்க மாத்தி மாத்தி இயக்குகிற தமிழக அரசுக்கு வருமானம் வேணும், அதுக்கு டாஸ்மாக். அப்ப நாம என்ன சொல்றோம்? விவசாயிக்கு கஞ்சா பயிரிடுற உரிமையை கொடுத்துற. நீ மட்டும் சாராயம் காய்ச்சுற, நீ காய்ச்சுற சாராயம் விற்கணும், உன் குடும்பம் நல்லா வாழணும், உன் பொண்டாட்டி நல்லா வாழணும். விவசாயி மட்டும் காலம் பூரா கடைப்பட்டு தற்கொலை பண்ணி சாகணும். இதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? விவசாயிக்கு நீ பூரா வியோ முன்னில போட்டுக்க, ஒப்பந்தம் போட்டுக்க. ஒவ்வொரு விவசாயியும் இத்தனை சென்ட்டுக்கு கஞ்சா பயிரிடலாம்னு ஒப்பந்தம் போடு. நாங்களே கஞ்சா பயிரிட்டுக்கிறோம், வியோவா முன்னிலையில அறுவடை பண்ணிக்கிறோம். ஒத்தையிலே நாங்க தனியா விற்க மாட்டோம்ப்பா. வித்தா அப்படி அரண்மனை வாசலை வச்சு சுட்டு கொண்டு விடு, எங்களை சுட்டு கொண்டு விடு. ஆனா எங்க கஞ்சாவை நீயே கொள்முதல் பண்ணிக்க. நீ நடத்துற டாஸ்மார்க்ல கலந்து இதே ஒரு கவுண்டரை வச்சு வித்து விட்டு போ. ஏன் வேவலிக்குது? அப்ப நாங்க எங்க போறது? என் பொண்டாட்டி பிள்ளைக்கு, என் ஆத்தா பொண்ணுக்கு, என் வயசான என் தாத்தனுக்கு, அப்பத்தாளுக்கு நாங்க எங்க குடும்ப வாழ எங்க போறது? நாங்க கஞ்சா பயிரிட்டுக்கிறோம், நீ கஞ்சாவை கொள்முதல் பண்ணி நீயே டாஸ்மார்க்ல வச்சு விய்ய. கருணாநிதி குடும்பம் இனிமே நாங்களும் பார்ட்னர், சசிகலா குடும்பம் நாங்கள் இனிமே பார்ட்னர். போடு. என்னடா என்ன? இவங்க மட்டுமே காலம் பூரா சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கிற, நாம இவங்களுக்கு ஓட்ட போட்டுக்கிட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு கேட்கறதுக்கு லாதி இல்லை. கேட்கறதுக்கு நீங்க நல்லா சிந்திச்சுக்கங்க. மாட்டை காட்டுக்குள்ள மேய்க்க கூடாது. மாடு காட்டுக்குள்ள போச்சுன்னா காடு கெட்டு போயிடும். மாடை காட்டுக்குள்ள கொண்டு வரக்கு தர யார் ஓட்டுறது? காங்கிரஸ். இதான் திமுக. அதே மாடை வச்சு ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடாது. ஏன்? மாடு காட்டு வழங்கு ஜல்லிக்கட்டு மஞ்சு வரட்டுக்கு தர யார் ஓட்டுறது? இதே காங்கிரஸ் திமுக. எப்படி இருக்கு? மாடு காட்டுக்குள்ள போகக்கூடாதான், காடு கட்டு போயிருமா. ஆனா அதே மாடு காட்டு வழங்க ஜல்லிக்கட்டு விளையாடக்கூடாதான். எப்படி இருக்கு இவங்க போற சட்டம்? காங்கிரஸ் திமுகவும். அடுத்து இவங்க பாஜக மாட்டுக்கறி திண்டா அடிச்சு கொண்டு விடுவோம். ஆனா அதே மாட்டுக்கறியை நாங்க சீனாவுக்கு ஏற்றுமதி பண்ணுவோம். வருஷத்துக்கு 24 லட்சம் டன். உலகத்துல முதலாவதாக மாட்டுக்கறி ஏற்றுமதியில முதலாவதாக இருக்க நாடு இந்தியா. அது மோடி ஆட்சியில தான். அப்ப எப்படி இருக்கு பாருங்க இவங்க நடத்துற அரசாங்கம். எவ்வளவு கேலி கூத்துக்களா இருக்கு பாருங்க. இதையெல்லாம் கேட்கறதுக்கு நாதி கிடையாது. இதையெல்லாம் யார் சரி செய்யறது? இப்படி நாம் தமிழர் கட்சியை போன்ற ஒரு கட்சி தான் இதெல்லாம் சரி செய்யணும். நாங்க தான் சரி செய்ய முடியும். உங்களுடைய லாப நஷ்டம், கஷ்ட நஷ்டம் தெரிஞ்ச பிள்ளைகள் நாங்க தான் சரி செய்வோம். என் தாத்தன் அப்பத்தாலும் பட்ட வாடு, என் அப்பனும் ஆத்தாலும் பட்ட வாடு, இதையெல்லாம் நன்றாக உணர்ந்த பிள்ளைகள் நாங்க தான் அதை சரி செய்ய முடியும். எப்படி கருணாநிதி பெத்த பிள்ளை எப்படி சரி செய்யும்? சசிகலா வாரிசுகள் எப்படி சரி செய்யும்? அண்ணன் தினகரன் எப்படி சரி செய்வாரு? ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா இவங்கெல்லாம் காலமாக இந்த ஊழலிலே புரண்டு வந்தவங்க. இன்னைக்கு மட்டும் வந்து புதுசா எங்கிட்ட நல்லாட்சி கொடுக்க முடியும்? எப்படி கொடுக்க முடியும்? இதை நீங்க நல்லா சிந்திச்சுக்கிறணும். இதை நாம விட்டுட்டோம்னா இதுதான் கடைசி வாய்ப்பு. இதை தவற விட்டா எதுவும் கிடையாது. சரி, நல்லா வக்கனையா தான் பேசுறீங்க. நீங்க பாராளுமன்றத்தில் போய் என்ன செய்வீங்கன்னு கேட்கறீங்களா? நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் இந்திய பாராளுமன்றத்துக்குள் பேச போகிற முதல் வார்த்தை இதுதான். எழுதி வச்சுக்க. கச்சத்தீவை திருப்பி எடு, இல்லை தமிழ்நாட்டை பிரிச்சு விடு. இதுதான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள், நாம் தமிழர் கட்சியினுடைய முதல் பாராளுமன்ற உறுப்பினர் பேச போகிற வார்த்தை இதுதான். பேசு, துணிச்சல் இருந்தா திமுக பேசு, அதிமுக பேசு வாப்பான். தமிழ்நாட்டுக்கு நடக்கிற கொடுமைகள் எல்லாம் தீர்த்து வைக்கிறியா? தமிழ்நாட்டை தனியா விடுறியான்னு கேளு. திமுக அதிமுக புட்டு போயிடும் அந்த கட்சியா கேளு. என்ன நாங்க என்ன உங்களை மாதிரி வாக்கு வாங்கி பெரிய இது பண்ணி கோடியா சம்பாதிக்கணும்னு நினைச்சு வந்தோமா? இல்ல, சாக போறது ஒரு தடவை தான். உன்னைய எதிர்த்து கேட்டு சாகிறோம்டா. என்ன எவ்வளவு லந்து எகத்தாளங்களா? யார் தமிழர்? தமிழர்களை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க?
இப்ப புதுசா திமுக இன்னொன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டீங்கன்னா பாஜக வந்துரும், பாஜக வரக்கூடாதுன்னா திமுக ஓட்டு போடு. இந்த புலிக்கு பயந்தவன் பூரா ஏன் மேல படுத்துக்கின்ற மாதிரி பாஜக வந்துடக்கூடாது, திமுக ஓட்டு போடு. இதுக்கு நேரம் பாஜக ஓட்டு போட்டு போயிடலாம்டா. அவ்வளவு கேள்வி. யார் தமிழர்? தமிழர்களை எப்படி கண்டுபிடிப்ப? தமிழர்களை எப்படி நீ மரபணு சோதனை பண்ணி கண்டுபிடிச்ச? ஆமா, தமிழர்களை மரபணு சோதனை பண்ணி தான் கண்டுபிடிச்சோம். ஆனா அந்த மரபணு சோதனையை நாங்கள் செய்யவில்லை. எங்களை காலகாலமா அடிச்சான் பாரு கர்நாடகாவில், அவன் பண்ணி கண்டுபிடிச்சு கொடுத்தா அவன் தமிழன்னு. எங்களை பர்மாவில் அடிச்சான் பாரு, அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவன் தமிழன்னு. எங்களை இலங்கையில் அடிச்சான் பாரு, அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தா தமிழன்னு. ஆந்திராவில் அடிச்சான் பாரு, அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவன் தமிழன்னு. கேரளாவில் அடிச்சான் பாரு, அவன் கண்டுபிடிச்சு கொடுத்தா அவன் தமிழன்னு. இவங்க பூரா சேர்ந்து தாண்டா எங்களை தமிழன் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. அதன் அடிப்படையில் தாண்டா நாங்கள் தமிழர்கள். கேட்க நாதி இல்லை. அதெல்லாம் இந்து முஸ்லீம்னு வேற, இந்து முஸ்லீம். இப்போ அந்த பிரச்சனை பாஜக வந்துருச்சுன்னா, சபரிமலைக்கு போனவன வெண்ணி தண்ணி ஊத்துனது கொண்டது யாரு? மலையாள இஸ்லாமியரா கொண்டா? தமிழ்நாட்டில இருந்து சபரிமலைக்கு போனவன வெண்ணி தண்ணி ஊத்தி கொண்டது மலையாள இஸ்லாமியர் கிடையாது, மலையாள இந்து. தமிழர்களை கர்நாடகாவில் அடிப்பது கன்னட இஸ்லாமியர்கள், கன்னட இந்து. ஆந்திராவில் நம்மளை அடிக்கிறது ஆந்திர இந்து. அப்புறம் எங்க இருக்கு மதம், சாதி? எல்லா இனமா நிற்கிறா, நாம மட்டும்தான் சாதியா மதமா நின்று இப்படி நாசமா போய் கிடக்கும். என் அருமை தாய் தமிழ் உறவுகள், நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்க. இதுதான் நமக்கு கடைசி வாய்ப்பு. உங்களுக்கு போடுற ஓட்டு வீணா போயிருமே என்ன நினைக்காத. நீ எங்களுக்கு போடுற ஒவ்வொரு ஓட்டும் தான் திமுக, அதிமுக, காங்கிரஸ், பாஜகவுக்கு பயத்தை கொடுக்கும். அதை நீ நல்லா புரிஞ்சுக்க. நாம் தமிழர் கட்சிக்கு நீ போடுற ஒவ்வொரு வாக்கும் வீணல்ல, அது விதை. நீ போடுற வாக்குல தான் அவனுக்கு டங்குவார் அந்து போகும், அவன் ஈரக்கொலை கருகும். அதை நீ நன்றாக மனசில் வைத்துக் கொண்டு இனி வரப்போகிற தேர்தல்களில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு செலுத்து. இந்த தேர்தலில் நீங்க விவசாய சின்னத்துக்கு வாக்கு செலுத்துக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி மீண்டும் நமது தேசிய தலைவரை வணங்கி விடைபெறுகிறேன். நாம் தமிழர். அன்புக்குரிய அண்ணன் மாநில ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் கோட்டைக்குமார் அவர்கள் சிறிது உரையாற்றுவார்கள். செந்தமிழே வணக்கம். எல்லா உயிர்களுக்கும் இறைவன், அவனே எங்கள் தலைவன் பிரபாகரன் அவர்கள். அந்த தலைமையை ஏற்று செங்காத்து பூமியில் மங்காத்து நிற்கின்ற எங்கள் மரத்தமிழன் அண்ணன் செந்தமிழன் சீமான் வழி இந்த தமிழக களத்திலே நாங்கள் செய்வது அரசியல் அல்ல, அரசியல் புரட்சி. மண்ணெடுத்து கொடுத்தால் மறைந்து போகும், மலர் எடுத்து கொடுத்தால் வாடி போகும், பெண்ணெடுத்து கொடு என்று கொடுத்தால் கூட பெறுகின்ற சுகமெல்லாம் கொஞ்ச நாள் தான். கல்வி என்னும் கண்ணெடுத்து கொடுத்தான் எங்கள் மன்னன் ராஜா துரைச்சிங்கம் என்று இந்த கல்லூரியிலே படிக்கும்போது ஒரு கவிஞர் அந்த மன்னரை பற்றி எழுதிய கவிதை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. அன்பு சிவகங்கால் மக்களே, தம்பி ராஜீவ்காந்தி பேசும்போது பேசினார், இந்த நாட்டிற்கு இந்தியா என்பது எப்படி வந்தது? மொழி வழி வாரியாக பிரித்து விடும்போது அந்தந்த மொழி பேசுகிறவனே அந்தந்த மாநிலத்தை ஆள வேண்டும் என்ற தத்துவ அடிப்படையிலே சட்டத்தை பிரித்து 1951 இயற்றப்பட்ட சட்டம். இன்றைக்கு இந்த மாநிலத்தை தவிர அனைத்து மாநிலங்களும் அந்த மாநிலத்தில் பிறந்த வாய்மொழி, அவன் பேசுகின்ற தாய்மொழி பேசுகின்ற அவனே முதல்வராக ஆளுகின்ற போது தமிழ்நாட்டில் மட்டும் பிறமொழி பேசுகின்ற தலைவர்கள் இப்படி ஆண்டது எப்படி? அதான் ஒரு தம்பி பேசினான், தமிழன் தமிழை பேசும்போது குரு உருவாக பார்க்கிறான், குரு குரு என்று பார்க்கிறான். தமிழன் அல்லாதவன் தமிழை பேசும்போது அவனை குருவாக ஏற்கிறான் என்று ஒரு தம்பி பேசினான். அது இழந்தது எப்படி? அன்பு தமிழ் மக்களை ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். தமிழ்நாடு என்று எந்த ஊரும் தமிழ்நாடுக்குள் இல்லை. மதுரை, சேலம், கோயமுத்தூர், திருச்சி, சென்னை, கரூர், தருமபுரி, ஓசூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, பட்டுக்கோட்டை, ராமநாதபுரம் இப்படி ஊர்களெல்லாம் சேர்ந்துதான் தமிழ்நாடு என்று பெயர். அதை போல 28 மாநிலங்கள் சேர்ந்து 6 ஒன்றியங்கள் சேர்ந்துதான் இந்தியா. இந்த 28 ஒன்றியங்களையும் 28 மாநிலங்களையும் 6 ஒன்றியங்களையும் ஆண்டது நமது தாத்தன் ராஜராஜ சோழன். அதுதான் வரலாற்றிலே பழந்தமிழர் நாடு, பாரத நாடு என்றுதான் உண்டு.
இந்த பழந்தமிழர் நாடு பாரத நாட்டை யார் இந்தியா என்று மாற்றியது? நம்மை ஆண்ட இதுவல்ல கடாரம் கொண்ட நமது பாட்டன் ராஜராஜனுடைய இந்த பூமியை தாங்கி பிடித்து மக்களுக்கு மண்ணை மீட்டி கொடுத்த அந்த புலிக்கொடி யார் மறைத்தது? இவற்றையெல்லாம் கேட்பதற்காகத்தான் உலகத் தமிழர்களை எல்லா உயிர்களுக்கும் தெரியப்படுத்திய நமது அண்ணன் மேதகு டாக்டர் பிரபாகரனுடைய பிள்ளையாக இந்த சிவகங்கை பிரிவிலே பிறந்திருக்கின்ற நமது அண்ணன் சீமான் அவர்கள் வழி நடக்கின்றோம். ஆகவேதான் நாங்கள் எந்த கூட்டணியும் அல்ல, தனித்தே இந்த களத்திலே ஆண்டு புதியதொரு தேசம் அது புரட்சியால் செய்வோம் என்று என்ன சொல்கிறார்? புதியதொரு தேசம் புரட்சி என்பது என்ன? யாருடனும் கூட்டணி அல்ல, என் மண்ணை நானே ஆள்வேன், என் மக்களை என் பக்கம் திருப்புவேன் என்று சத்தியம் ஏற்று இந்த களத்திலே நிற்கின்ற பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். இந்தியாவிலே பேசிக் கொண்டிருக்கின்ற 33% இடஒதுக்கீடை முதன்மையாக இந்தியாவிலே அண்ணன் சீமான் ஒருவர் தான் கொடுத்திருக்கிறார். 20 பெண்கள் 20 ஆண்கள். இவற்றை 2 மாநில முதலமைச்சர்கள் வரவேற்று அவர்களும் அங்கே நடைமுறை சாத்தியப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழ் மக்களே, கூட்டணி என்பது அது கூட்டு சேர்ந்து கொள்ளையடிக்கிறதற்காகத்தான் கூட்டணியை தவிர அது வேறு அணியாக எப்போதும் மாறாது. ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், எத்தனை முறை அதிமுக திமுக கூட்டணி ஜெயித்தாலும், எந்த முறை ஜெயித்தாலும், இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் நமது பிரச்சனை அந்த முல்லை பெரியார் பிரச்சனை, நீட் பிரச்சனை, எந்த பிரச்சனையுமே தீராது. அதே போராட்டம் தான் தொடரும். நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எம்பிகள் போனால் உடனே தீர்ந்துடும், சட்டமே இருக்காது. வெறும் 20 எம்பி உள்ள பாராளுமன்றத்துக்குள்ள போயிட்டான்டா இந்த பிரச்சனை இது கூட்டமே போட வேண்டாம், அவனே பார்த்து கொடுத்துருவான். எல்லாமே பிரச்சனை உங்களுக்கு முடிஞ்சிருச்சு, உங்க ஆள் ஸ்ரீமான் வந்துட்டாரு, நீங்க போயிட்டே இருங்கம்மா. இதை நீங்கள் நன்றாக புரிந்து கொண்டு வருகின்ற தேர்தல்களில் வரப்போன்ற சட்டமன்ற தேர்தல்களிலும் உங்கள் பிள்ளைகளுக்கு வாக்களியுங்கள். புதியதொரு தேசம் செய்வோம். அது புரட்சி என்பது என்ன? வருகின்ற என் தம்பிகள் எல்லாம் அடுத்து ஓட்டு கேட்க வரும்போது ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு பலகை வைப்பான். இங்கு ஓட்டுக்கு நாங்கள் பணம் வாங்குவது என்று முடிவு செய்து விட்டோம், எங்கள் மக்கள் மாறிவிட்டார்கள், இதுதான் எங்கள் புரட்சி. இந்த தேர்தலோடு அடுத்த தேர்தலுக்கு பணம் வாங்க மாட்டாங்க மக்கள். ஒவ்வொரு கிராமத்திலேயே பலகை வச்சிருவான். ஒவ்வொரு கிராமத்திலே அம்மா தம்பிகள் தமிழ் தம்பிகள் பலகை வச்சிருவாங்க. நாங்கள் ஓட்டுக்கு காசு வாங்குவதில்லை, காசு கொடுக்கிற கட்சிகள் எங்கள் ஊருக்குள் வருவதில்லை என்ற புரட்சியை ஏற்படுத்துவோம். அதன்படி என் தம்பிமார்கள் களமாடுவார்கள். ஆகவே இந்த மண்ணிலே எது முக்கியமோ அந்த விவசாய சின்னத்தை நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற அன்பு தங்கை சன்மா பிரியா அவர்களுக்கு இடைத்தேர்தல் மானாமதுரை இடைத்தேர்தல் இருக்கின்ற அவர்களுக்கு வாக்கும், சக்தி பிரியா அவர்களுக்கு பாராளுமன்றத்திற்கு விவசாயத்தினருக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு விடை கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். ஐயா நடிகர் சவுந்தர் அவர்கள் சிறிது உரையாற்றுவார்கள். எல்லோருக்கும் இனிய மாலை வணக்கம். அதாவது இப்போ வேற கட்சியாக இருந்தால் எப்படி நடக்கும்னு பார்க்குறேன். பாருங்கள், எல்லாம் பசுமையாக இருக்குங்க. இங்கே பாருங்கள், பின்னாடி பசுமை. இங்கே திருவள்ளுவர், இங்கே நம்மாழ்வார், இங்கே தலைவர், இங்கே ஒரு தலைவர். அதாவது எவ்வளோ எளிமையாக அழகாக இருக்குது. முதல்ல எப்படி போட்டாங்க? ஃபஸ்ட்டு பெரியார், அதுக்கப்புறம் அண்ணா, அதுக்கப்புறம் கருணாநிதி, அப்புறம் கொஞ்சம் பெரியாரை தூக்கிட்டாங்க. அண்ணா, கருணாநிதி, ஸ்டாலின், அப்புறம் அண்ணாவையும் தூக்கிட்டாங்க. கருணாநிதி, ஸ்டாலின், இப்போ உதயநிதி ஸ்டாலின். இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா ஸ்டாலின், உதயநிதி அவர் பையன். அப்படியே வாங்க, வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருங்க, நாங்கள் போகிறோம். அதாவது வருவாங்க, வந்து என்ன பேசியிருக்காங்க? 50 வருஷமா என்ன பேசுனாங்க? சித்திரை தேரோடும் சிங்கார வீதியெல்லாம் தமிழ் புத்திரை பதித்திட்ட பூமுழக்கங்கள், பூ விரித்து புகழ் விரித்து பொன்னகை சேர் இதை விரித்து நாய் விரித்து நயம்பாடி. நயம்பாடி எங்கே போகிறது? அதை அனுப்பிட்டீங்களே. ஏங்க நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது உறவு முறை சொல்லி கூப்பிட்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். அண்ணன், மாமா, மாப்பிள்ளை, சித்தப்பா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, இப்படியே சொல்லி கூப்பிடுவோமே தவிர யாராவது தலைவர் சீமான் அவர்கள் என்னக்கா பேசி பார்த்துருக்கீங்களா? அண்ணன் சீமான் அவர்கள் இப்படிதான் பேசுவாங்க. தங்கச்சி, அக்கா, அம்மா, தொப்புள் கொடி உறவுகள், இதுதான் எங்களுடைய உறவுகளே. அதாவது நல்லா யோசிச்சு பாருங்க ஜனங்களே. இப்போ திமுக கூட்டணி வச்சிருக்கு, எது? காங்கிரஸோட.
அந்த கூட்டணி வந்து ரொம்ப கேவலமான கூட்டணி, அதை பற்றி பேசணும் விட்டுருங்க. அதுக்கு அடுத்த கூட்டணி அதிமுக, பிஜேபி, இவங்கெல்லாம் ஒரு கூட்டணி. இதில் அன்புமணி ராமதாசன் நிச்சயமாக பேசி ஆகணும். அவர் மேலே எனக்கு ஒரு சின்ன மரியாதை இருந்தது. அவர் இந்த கூட்டணி வைக்கிறதுக்கு முன்னாடி டயர் நக்கினார். யார? ரெண்டு பேருமே சொன்னார். யார் சொன்னாலும் ஓபிஎஸ் சொன்னாலும் ஒன்று தான், இபிஎஸ் சொன்னாலும் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான், எல்லா கருமும் ஒன்று தான். இப்போ இவங்க கூட கூட்டணி சேர்ந்ததுக்கப்புறம் அவங்க டயர் நக்க மாட்டாங்களா? இப்போ யார் நக்குவாங்க டயர்னு கேட்குறேன். இப்போ டயர் இருக்குது, நக்கிறது யார்? இதுதான் என் மேட்ரு. இதுக்கு மட்டும் பதில் சொல்லிட்டு கூட்டணி சேர்ந்துருங்க. அதாவது பேசுறதுக்கு முன்னாடி என்ன பேசுறேன், ஏது பேசுறேன், நீ தான் கூட்டணி வைக்க போறோம் தெரியல, நம்ம தான் காசு வாங்க போறோம் தெரியல, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பேசுற? ஏதாவது உருப்படியா பேசுனா. அவங்க அப்பா இதை விட மேல்படி போய் வாஜ்பாய் பிரதமர் ஆக்குன்றாரு. அவரு எவ்வளவு குழப்பத்தில் இருக்கிறானுங்க பாருங்க. எல்லாரும் குழப்பம் இல்லாத ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். இது ஒன்னா தேமுதிக, தேமுதிக மறந்து போச்சு பாருங்க. பாவம், ஏன்னா ரொம்ப உடம்பு நிலமால இருக்காரு அவரு. அந்த அம்மா பிரேமலதா, கேப்டன் அவர்கள் வருவார், அவர் வந்து எம்ஜிஆர் பாடல்களை மட்டுமே கேட்டுக்கொண்டிருக்கின்றார், அவர் உங்களிடையே வந்து ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது என்ற பாட்டை பாடுவார் சொல்லுங்க. சிவாஜி கணேசன் பாண்ட பாட்டுங்க இது. ஏன் அவருக்கு தான் உடம்பு சரியில்லை, உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சா? இல்லை என்னதான் நினைச்சுக்கிறீங்க நீங்க மனசுல? கேட்கறவன் கேன என்ன கேரிச்சா கொண்டையில கேட்டிவி தெரியுதுனாலாமா, அந்த கதையாயிடுச்சு இது. அதனால மக்களே, நம்ம இனிமேல் ஒழுங்கா இருக்கணும், நல்லபடியா வாழணும். அதாவது இந்த நாட்டில் உருப்படியாக இருக்கணும்னா நாம் தமிழர் கட்சி சின்னமான விவசாய சின்னம் வாங்கியிருக்கோம், போராடி வாங்கியிருக்கிறோம். அவங்க வந்து பொங்கலுக்கு வந்து இத்தனோண்டு கரும்பு கொடுப்பாங்க, நம்ம 2 கரும்பு வாங்கி வச்சிருக்கிறோம். நல்லா பார்த்து நல்லா குத்துங்க. இதை பாருங்க. அப்புறம் வந்து நாங்கள்லாம் பரம்பரையா திமுக. நீ என்ன ராஜராஜ சோழ பரம்பரையா? இல்லை, எங்கள் மாமா சொன்னதான் கொஞ்சம் காப்பி தான், வேற வழி இல்லை. நல்ல விஷயம் யார் சொன்னாலும் காப்பி அடிப்பேன். நாங்கள் கெட்ட விஷயத்தை காப்பி அடிக்க மாட்டோம், நல்ல விஷயத்தை மட்டும் தான் காப்பி அடிப்போம். அதனால விவசாய சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டு 2 இவ்வளோ எளிமையான கேண்டிடேட் எந்த கட்சியில பார்த்துக்கிறீங்களா? மற்ற கேண்டிடேட்லாம் வருவானுங்க, அதாவது தோழர்களே 50 பேர் பேரை சொல்லுவான், அதுக்குள்ளே கூட்டமே முடிஞ்சு நமக்கு தூக்கம் வந்துடும். அதனால சண்முக பிரியா, அதுக்கப்புறம் சக்தி பிரியா, அவங்க 2 பேருக்கும் விவசாய சின்னத்தில் ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது, நல்லா இருப்பீங்க. இல்லைன்னா அப்புறம் தீபுரி ஆறுமுகம் சொன்ன பாஷையில் தான் சொல்லணும். நான் புரிஞ்சுக்கினா புரிஞ்சுக்காட்டி கூட்டம் முடிஞ்சுக்க விளக்கமாக சொல்கிறேன், அங்கே தான் இருப்பேன். வாங்க, வணக்கம், நன்றி. அடுத்தபடியாக பாராளுமன்ற தொகுதி வேட்பாளர் வே சக்திபிரி அவர்கள் உரையாற்றுவார்கள். எமது உன்னத தலைவராம் தேசிய தலைவர் மேதகுவை பிரபாகரன் அவர்கள் இருக்கும் திசையை நோக்கி வணங்கி, எமது அறிவு செயல்களின் வழிகாட்டியாம் எமது அண்ணன் செந்தமிழன் சீமானவர்களுக்கும், எமது முன் குழுமியிருக்கும் நாம் தமிழர் உறவுகளுக்கும், சிவகங்கை வாழ் பொதுமக்களுக்கும் எமது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகங்கை பாராளுமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்களால் வேட்பாளராக களமிறங்குகிறேன். தேடி சோறுநிதன் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி, மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து, நரைகூடி கிளப்பருவ மெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என எமது பாட்டன் பாரதியின் வாய்மொழியை நெஞ்சில் ஏந்தி எனது உரையை தொடங்குகிறேன். எனது அன்பான பெருமக்கள், என் முன்னாடி குழுமி இருக்கிறீங்க. இங்கே இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுகிறாங்கன்றத கேட்கறதுக்காக ஆர்வமாக எங்கள் முன்னாடி குழுமி இருக்கிறீங்க. இருபெரும் பண முதலைகள். ஒருபுறம் பாரதிய ஜனதா கட்சி, ஐயா ஹெச் ராஜா அவர்கள் மனித குலத்திற்கே எதிரானவர், மதவெறி பிடித்தவர். எனது இஸ்லாமிய மார்க்கத்தை தழுவி இருக்கும் எனது அன்பு சொந்தங்களை சிறுபான்மையினர் என இழிவுபடுத்தி கூறியவர். மாண்புமிகு நீதிமன்றத்தையே காவல்துறை அதிகாரிகளுக்கு முன்பு நீதிமன்றமாவது மயிராவது என்று கூறியவர். அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்பினால் என்ன சொல்லுவார் தெரியுமா? மக்களாவது மயிராவது என்று கூறுவார். அப்படிப்பட்டவருக்கு வாக்கு செலுத்தி அவரை ஜெயிக்க செய்ய போகிறீர்களா? இல்லை இன்னொரு புறம் ஐயா ப சிதம்பரம் அவர்களின் தவப்புதல்வன் கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் காங்கிரஸ் கட்சி, லஞ்சம் ஊழல், நாம் நல்லவரா கெட்டவரா என்பதை தீர்மானிக்க கூட முடியாத அளவிற்கு இன்றைக்கு வேட்பாளராக களமிறங்குகிறார்.
அவரை ஜெயிக்க செய்து பாராளுமன்றத்திற்கு அனுப்ப போகிறீர்களா? அவருடைய வழக்கை சந்திக்கிறதுக்கே அவருக்கு நேரம் சரியா இருக்கும். நம்மளுடைய மக்களுடைய பிரச்சனையை யாரையும் பார்க்க மாட்டார். இவர்களுக்கு இடையில் இன்னொரு புறம் அண்ணன் தினகரன் அவர்கள், ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கனார் சொல்றாங்க, என்ன சொல்கிறார்? ஒழுக்கமானவன் என்பவனே உயர்ந்தவன் என்பதை கருது. சாதிய நோக்கத்தை கொண்டவனை ஒழுக்கமானவனும் உயர்வானவன் என்று கருதாதே என்று ஐயா பசும்பொன் முத்துராமலிங்கனார் சொல்றார். ஆனா எனது அன்பு மக்கள் ஜாதி என்ற ஒற்றை நோக்கத்தோடு அண்ணன் தினகரன் அவர்களை எப்படியாவது, இங்கு வேட்பாளராக களமிறங்கக்கூடிய அண்ணன் தேர்பாகி பாண்டியன் அவர்களை எப்படியாவது பாராளுமன்றத்திற்கு அனுப்ப வேண்டும் என்று துடிக்கிறீர்கள். தயவு செய்து எனது வயதில் மூத்தோர்கள் அன்பு மக்கள் இருக்கிறீங்க, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. நமது ஜாதி என்னுடைய ஜாதி என்று அவரை ஜெயிக்க செய்தால் கண்டிப்பாக சொல்கிறேன், நமக்காக நமக்கு எதையும் செய்ய மாட்டார். அனைவரும் பாதிக்கப்படுறது மட்டும்தான் நடக்கும். இவர்களுக்கு இடையில் ஒரு எளிய பிள்ளையாக, படித்த பிள்ளையாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக, உங்களுடைய மகளாக, சகோதரியாக இன்னைக்கு நானும் நாம் தமிழர் கட்சியில வேட்பாளராக களமிறங்குகிறேன். எளிய பிள்ளை தான். எதுல? பண பலத்துல மட்டும்தான் எளிய பிள்ளை. ஆனா நாங்க கொண்டிருக்கிற கொள்கையிலையும் தத்துவத்திலையும் மிக வலிமையானவர்கள். அதை எனது அன்பார்ந்த பெருமக்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இத்தனை ஆண்டு காலமாக இவர்களுக்கு வாக்கு செலுத்தணும் இதற்காக என்ற கேள்வி ஒவ்வொருத்தருக்கும் மனசுல எழணும். எதற்காக வாக்கு செலுத்தணும்? எந்த ஒரு முன்னேற்றமுமே அடையலையே. நம்ம 200 ரூபாய்க்கும் 300 ரூபாய்க்கும் மயக்க நிலைக்கு ஆட்படுத்தி ஒவ்வொரு தேர்தலிலும் நம்மை வறுமை நிலையிலே வச்சிருக்கணும் மட்டும்தான் அவர்களோட நோக்கம். நம்ம நல்ல நிலைமையில கொண்டு போகணும். நமது மக்களுக்கு என்ன செய்யணும், மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகள் என்ன, அதை முன்னறிவிப்பாக செய்து முடிக்கணும். எதுவுமே அவர்களுக்கு தெரியாது, செய்யவும் மாட்டார்கள். இதே இடத்தில் பல கட்சிகள் மேடை போட்டிருக்கிறார்கள், பேசி இருக்கிறார்கள். என்ன பேசி இருக்கிறார்கள்? நமக்கானது எதையுமே பேச மாட்டார்கள். எனது அன்பு மக்கள் உங்க எல்லாருக்குமே தெரியும். இவ்வளவு பேர் கூடியிருக்கிறார்கள், உணர்வுக்காக கூடிய கூட்டம் தான், யாரும் காசுக்காக கூடியவர்கள் அல்ல. இந்த இருக்கையை நிரப்புவதற்காக 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடலும் பாடலும் எனது அக்காலும் தங்கையும் அரைகுறையாக ஆட வைத்து மக்களை கூட்டுகிறீர்கள். அவ்வளவு கேவலமாக எனது அப்பாவும் தங்கையும் அண்ணனும் தம்பியும் போய்விட்டார்களா? எனது அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை ஆண்டு காலமாக நாம் வறுமை நிலையில் இருப்பது? இந்த 200 ரூபாயும் 300 ரூபாயும் எதற்காக நாம் வாங்குகிறோம்? எதற்காக? அந்த வறுமை ஒன்றுக்காக மட்டும்தான். ஏன் நம்மள நல்ல நிலைமையில வைக்க முடியல? அடுத்த தேர்தலிலும் இதே 200 ரூபாயும் 300 ரூபாயும் மீட்டும் போது ஆவலோடு தாங்கன்னு கேட்கணும். அதுக்காண்டிதான் கடைசி வரையிலும் வறுமை என்ற நிலையில நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் உங்களோட ஒரே நோக்கம், வேற எந்த நோக்கமுமே கிடையாது. நாம் தமிழர் கட்சி அப்படி அல்ல. உண்மையுமானது, நேர்மையுமானது, சத்தியமானது. அதைத்தான் நாங்க ஒவ்வொருத்தரும் சொல்றோம். இந்த எளிய பிள்ளைகள் என்ன பேசுறோங்கிறத தயவு செய்து செவிமடுத்து கேளுங்க. இன்னைக்கு நாம் தமிழர் கட்சி மற்ற கட்சியினர் போல எனக்கு ஒரு வேட்பாளரோ கிரீடம் அங்கீகாரம் வேண்டாம். நான் உங்களில் ஒரு பிள்ளையாக, உங்களுடைய மகளாக, உங்கள் பிள்ளைகளின் மனதில் எழக்கூடிய வலியையும் வேதனையும் தான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன். அதை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். இவ்வளவு ஆண்டு காலமாக இரட்டை இலைக்கும் உதயசூரியனுக்கும் தாமரைக்கும் கை சின்னத்திற்கும் வாக்கு செலுத்தினோம். என்ன நடந்துச்சு? ஒண்ணுமே நடக்கல. விவசாயத்தில் எந்த ஒரு முன்னேற்பாடும் இல்ல. ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் செத்து கொண்டிருக்கிறார்கள். இதே திருப்பவனம் பகுதியில் 8 லட்சம் டன் உற்பத்தி கரும்புகள் ஏற்றுமதி செய்யப்பட்டன. இன்னைக்கு 3 லட்சம் டன்னா குறைஞ்சிருச்சு. காரணம் என்ன? நீர்ப்பாசன வசதி இல்ல. எனது மக்கள் சின்னஞ்சிறு குழந்தைகள் தண்ணீரின்றி ஒவ்வொரு நாளும் வறுமையில வாழறாங்க. அதை பத்தி இவர்களுக்கு ஏதாவது கவலை இருக்குதா? இல்ல. காரணம் என்ன? அவர்கள் நமக்கானவர்கள் அல்ல. அவர்களுக்கு சுயநலமும் பணபலமும் சுகபோகமும் தனது குடும்பத்தார்களின் நலம் மட்டும்தான் முக்கியம். மக்களின் நலன் அவர்களுக்கு இல்ல. அதை நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கணும். யார் உண்மையை பேசுகிறார், யார் நமக்கானவர் என்பதை நீங்கள் ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு பார்க்கணும். இதுலயாவது ஒரு முன்னேற்றம், நல்லாட்சி கொடுக்கிறோம் சொல்றீங்களே, இதுலயாவது ஒரு முன்னேற்றம் இருக்குதா? ஒரு வேலை வாய்ப்பு இருக்குதா? இன்னைக்கு உங்க முன்னாடி உங்களுடைய மகளாக, சகோதரியாக பேசுகிறேனே, நானும் ஒரு முதுகலை பட்டதாரி தான்.
85% வைத்திருக்கிறேன். திறமையும் அனுபவமும், ஒரு வேலை பார்ப்பதற்கான திறமை அனுபவம் அனைத்தும் இருக்கு. ஆனா ஒரு வேலை வாய்ப்பு இல்ல. ஒரு பெண் பிள்ளையாக போயிட்டோம், வேற வழி இல்லாம எங்களை திருமணம் பண்ணி கொடுத்துருவாங்க. இதே இடத்தில் ஆண் பிள்ளைகளை நினைத்து பாருங்க. ஒவ்வொரு நிமிடமும் நமது தகப்பனும் தாயும் எவ்வளவு வறுமைக்காக கடன்பட்டு கஷ்டப்பட்டு நகைகளை அடக வைத்து நம்மளை படிக்க வைக்கிறாங்க. என்னை போல எத்தனையோ தங்கைகளை படிக்க வைக்கிறீங்க. எனது அப்பா அம்மார்கள் வயதில் மூத்தோர்கள்லாம் இருக்கீங்க. நமது பிள்ளை கல்லூரியில் பணத்தை கட்ட வேண்டும் என்று உடனடியாக கடன் வாங்குறோம், நகைகளை அடக வைத்து பணத்தை வாங்குறோம். ஆனால் 85% வைத்து இன்று நாங்கள் ஒரு திறமையானவர்களாக வெளிவருகிறோம். ஒவ்வொரு குழந்தைகளும், ஒவ்வொரு பிள்ளைகளும், அண்ணன்மார்களும், தம்பிமார்களும். ஆனா அந்த திறமைக்கு எங்களுக்கு ஒரு வேலை கூட கிடைக்கலையே. ஆண் பிள்ளைகள் இங்க வேலை இல்லை, அயல் நாட்டுக்கு போகக்கூடிய நிலைமை ஏற்படுது. அங்க போய் கஷ்டப்படுற ஒவ்வொரு நேரமும் ரத்தம் சிந்தி உழைக்கிறார்கள். அடுத்த நாட்டுல போய் இங்கு அவர்கள் கொண்டு வருகிற பணம் மட்டும் நமக்கு மகிழ்வளிப்பது இல்ல. பெற்ற பிள்ளையை பார்க்க முடியல, கட்டிய மனைவியை விட்டு செல்கிறார்கள் அயல் நாடுகளுக்கு வேலை பார்ப்பதற்காக. நிறை மாத கர்ப்பத்தோடு பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு, கட்டிய மனைவியை விட்டுவிட்டு அயல் நாடுகளுக்கு போய் வேலை பார்க்கிறாங்க. பெற்ற பிள்ளையை நேரில் பார்த்து மகிழ்வடைய முடியல, அது தவழ்றத பார்க்க முடியல, குதிக்கிறத பார்க்க முடியல, அப்பான்னு சொல்றத கூட எனது அண்ணன்மார்களும் தம்பிமார்களும் பார்க்க முடியல. எல்லாத்தையும் அதே அலைபேசியில தான் பார்க்கிறார்கள். அது எவ்வளவு பெரிய துயரம் என்பதை எனது அன்பு மக்கள், வயதில் மூத்தோர்கள் இருக்கிறீங்க. இதற்காக ஒரு முறை வாழ்கிறோம், ஒரே ஒரு முறையா சாக போகிறோம். ஆனா இதற்கு இடையில் ஒரு பெற்ற பிள்ளைகளோடு, தாயோடு, தந்தையோடு, மகளோடு கழிக்க முடியாத அவல நிலை எவ்வளவு பெரிய துயரம்ங்கிறத நீங்க ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு பார்க்கணும். இவர்கள் நமக்கானவர்கள் அல்ல, நம்மை நேசிப்பவர்கள் அல்ல. அரசியல் என்பது என்ன? மக்களின் மீது ஆட்சி நடத்தும் அதிகாரத்தை செலுத்துவது அல்ல அரசியல். மக்களிற்கான சேவையை அன்பான சர்வாதிகாரத்தோடு தொண்டாற்றுவது மட்டும்தான் அரசியல். இவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. மது என்னும் கொடிய நஞ்சையை விற்பனை செய்யறாங்க இதே ஆட்சி அதிகாரங்கள். எனது அண்ணனும் தம்பியும் உடல் நோவாய் கடுமையான கூலி வேலை பார்த்து விட்டு அந்த மதுவை போய் அருந்துறான். ஒரு நல்ல வேலை வாய்ப்பு இல்ல. இன்னும் வறுமையில் உள்ளவர்கள், கூலி வேலை பார்ப்பவர்கள் இன்னும் அதே நிலைமையில தான் இருக்கான். அவனுடைய உடல் நோக்கு வழி தாங்க முடியாம அந்த மதுக்கடைக்கு போகிறார்கள். அது பெரிய நஞ்சாக இருக்கிறது என்பது கூட எனது அண்ணன்மார்களுக்கும் தம்பிமார்களுக்கும் தெரியல. அப்படிப்பட்ட கொடிய நஞ்சு தவறானது என்று தெரிந்துமே இந்த அரசாங்கம், இந்த ஆட்சி அதிகாரங்கள் அதை கொண்டு வருது. அதை குடித்துவிட்டு எனது அண்ணனும் தம்பியும் உடம்பில் ஏற்படக்கூடிய வேதி மாற்றத்தால் அந்த வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்கின்றதை எனது அண்ணன்மார்கள், வயதில் மூத்தோர்கள் இருக்கிறீங்க, தெரிஞ்சுக்கணும். கட்டிய மனைவியை மிதித்தல், அடித்தல், துன்புறுத்துதல். காரணம் என்ன? திட்டமிட்டு செய்யல, குடித்து விட்டு அது என்ன செய்யுதுன்னே தெரியாம செய்யறாங்க. மறுநாள் பிள்ளைக்கு தேர்வு, ஆனா இரவு முழுவதும் வீட்டில் பிரச்சனை, சண்டை. அந்த தேர்வில் தோல்வி அடைகிறது பிள்ளை. அப்ப எவ்வளவு ஒரு பிரச்சனை இந்த மதுவால் நடக்குதுன்றதை நீங்க ஒவ்வொருத்தரும் நினைச்சுப்பாங்க. இதுக்கு மூல காரணம் யாரு? இதே ஆட்சி அதிகாரங்கள். இத்தனை ஆண்டு காலமாக நம்ம வாக்கு செலுத்தினோமே, இவர்கள் மட்டும்தான் காரணம். இந்த எளிய பிள்ளைகள் ஒரு உண்மையோடு நிக்கிறோம், நேர்மையோடு நிக்கிறோம். நாங்க என்ன பேசுறோங்கிறத தயவு செய்து அது புரிஞ்சு கொள்ளுங்க. இது உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு கடைசி வாய்ப்பு, காலத்தினுடைய கட்டாயம். அழிவின் விளிம்பில போய்கிட்டு இருக்கோம். தயவு செய்து கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இதே இந்த மண்ணை மீட்க போராடிய வீரமங்கை வேலுநாச்சியாரும் வீரத்தாய் குயிலியும் எமது வாட்டன் மருதிருவர்களுடைய மூச்சு காற்று உழவிய இந்த மண்ணின் மீது சத்தியமிட்டு சொல்றேன், உண்மையோடும் நேர்மையோடும் உங்களை காப்பாற்றுவதற்கு நாம் தமிழர் கட்சியை தவிர வேறு எந்த கட்சியும் இல்லை. அதை தயவு செய்து எனது அன்பார்ந்த பெருமக்கள், எனது வயதில் மூத்தோர்கள், அண்ணன், தங்கை, அம்மா எல்லாரும் இருக்கீங்க, தயவு செய்து கேட்டுக்கோங்க. ஏன் இந்த ஆதங்கம், ஏன் இந்த வலி, ஏன் இந்த உணர்ச்சி? நீங்க எல்லாரும் கேள்வி கேட்கணும். எதற்காக இந்த பிள்ளை இவ்வளவு ஆக்ரோஷமாக ஆதங்கத்தோடு கத்துது? தாங்க முடியல. இத்தனை ஆண்டு காலமாக பரம்பரையாக இவர்களுக்கு தான் போட்டோம். என் குடும்ப செலவுகளுக்கு போட சொன்னாங்க, போட்டோம். இப்படி போட்டு எந்த ஒரு இதையுமே செய்ய முடியல. அதனால என்னுடைய அன்பு சொந்தங்கள், தயவு செய்து கூடுறேன். ஐயா காமராஜர் அவர்கள் சொல்றாங்க, ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு உழைக்காதவன் பிணத்திற்கு சமமானவன் என்று ஐயா காமராஜர் அவர்கள் சொல்றாங்க. அதை உணர்ந்து
எனது அன்பார்ந்த பெருமக்கள், உங்களுடைய பிள்ளையாக சகோதரியாக மறுபடியும் சொல்கிறேன், எனக்கு மற்ற கட்சியை போல வேட்பாளர் இவங்களுக்கெல்லாம் ஒரு கிரீடமா அங்கீகாரமா கொடுத்தீங்க, பார்த்துருப்பீங்க இதே மேடையில். அந்த மாதிரியால நாம் தமிழர் கட்சியில இல்ல, உங்களுடைய பிள்ளையாக உங்களுடைய சகோதரியாக தான் நிக்கிறேன். ஏன் உங்களால எதிலையுமே கேள்வி கேட்க முடியல. ஒரு வரிப்பிட சான்றிதழ், ஒரு வருமான வரி சான்றிதழ், இருப்பிட சான்றிதழ், எதிலையும் கேள்வி கேட்க முடியல. பயம், அச்சம், அந்த அச்சத்தை, துணைச்சலை எல்லாத்தையும் தகர்த்தெறிஞ்சிட்டு உங்களுடைய பிள்ளையாக இன்னைக்கு நான் முன்னாடி வந்து நிக்கிறேன். எங்களோடு போராட வேண்டாம், எனக்கு பின்னாடி இருந்த ஆதரவு மட்டும் கொடுங்க, அது போதும். ஒரு சமரசமற்ற தமிழரின் குரல் பாராளுமன்றத்திலும் ஓங்கி ஒழித்திட விவசாயி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். நாம்